இயக்கம் அடிவடைக்கு காட்டில் இருக்க செயலையும் கிடைக்காட்டி டெம்ப்ளேட் செவில நீர் தான் வெட்டி இன்ஃபியூஸ் பண்ணுற காயமடைஞ்ச பொடியல். ஏன்னா அந்த இளநீரில் இருக்கிற கம்போசிஷன், அந்த மினரல்ஸ், அந்த கம்போசிஷன், அந்த ஆக்கம் உங்களோட குருதியின் கம்போசிஷனோட ஏற்றுக்கொள்ளப்படும். சைவ சித்தாந்த துறை ஒரு அக்கினி குஞ்சுதான். தனித்துறையாக 6 வருடங்கள் தான். ஆனால் பாரதி சொன்ன அக்கினி குஞ்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்படி ஒரு அக்கினி குஞ்சாக இருப்பதற்கு நாங்கள் விளைகிறோம். ஆன்மீகத்தை நல்ல முறையாக பேணி மக்களிடத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதை மையமாக கொண்டு செயற்பட்ட ஆலயங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்பாலே ஆன்மீக பணி மட்டுமல்லாமல் சமூகத்தோடு இணைந்து சமூகத்துக்கான பணியையும் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டினை தங்களுடைய கைகளிலே எடுத்திருந்தது. என்ன விஷயம் இலகுவான இந்த உலகம். மென்சிமேரை ப்ளீஸ் பண்ணுறதா கஷ்டம், புள்ளியை ப்ளீஸ் பண்ணுறதா கஷ்டம். என்ன விஷயம் இந்த உலகத்தில் சுலம்? என்ன விஷயம் உலகத்தில் சுலம்? இங்கே முக்தி அடைகிற சுலம். எஸ், இன்றைய இயந்திரமயப்பட்ட பொருளாதாரத்தையே மையம் கொண்ட உலோகாயுத வாழ்வில் இவ்வாறான சிந்தனை மரபுகள் எந்தளவு தூரம் செல்வாக்கு செலுத்துகிறது, அதன் பயன் என்ன என்பது பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்குகிற ஒரு 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 புள்ளியாக இந்த மாநாடு அமைகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதிலும் புலம்பெயர் தமிழர்கள் மிகவும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் இந்த மரபை அவர்கள் அந்த இடங்களிலுமே கைவிட்டு விடவில்லை. எங்கெல்லாம் சென்றார்களோ அந்தந்த இடங்களிலெல்லாம் இந்த சைவ ஆலயங்களை அமைத்து அதனை முறைப்படி பேணி ஒரு கலத்தை எடுத்து போட்டோ காப்பி பண்ணி டொலியன் ஒரு ஆட்டி எடுத்தாச்சு. என்னையே நான் போட்டோ காப்பி பண்ணலாம். வரக்க முன்னாங்க மோனாசுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன். ஒரு செல்லி எடுத்து திருப்பி இன்னொரு மோனாசை உருவாக்க. எஸ், அது மைக்கேல் ஜாக்சன் ட்ரை பண்ண. சைவர்களுடைய வாழ்வியல் அம்சமானது ஆலயங்களை மையமாக கொண்டு உருப்பெற்றது. அதன் அடிப்படையிலே தான் எங்களுடைய பிரதேசங்களிலே பல்வேறு விதமான ஆலயங்கள் தோற்றம் பெற்றிருப்பது மட்டுமல்லாமல் அவற்றை முறைப்படி பராமரித்து கொண்டு நிர்வாக சபையினர்களும் சைவ மக்களும் தங்களுடைய பிரார்த்தனைகளை முன்னெடுத்து செல்வது வழக்கமாக இருந்திருக்கின்றது. வாழ்க்கையின் மிக இக்கட்டமான காலகட்டங்களில் எல்லாம் எங்களுக்கு கை கொடுத்து உதவியது அந்த கோயில்களும் இறைவனுடைய ஆசியும் என்றால் அதிலே எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இப்படியாக வளர்கின்ற பொழுது ஆன்மீகத்தை நல்ல முறையாக பேணி மக்களிடத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதை மையமாக கொண்டு செயற்பட்ட ஆலயங்கள் ஒரு கட்டத்துக்கு அப்பாலே ஆன்மீக பணி மட்டுமல்லாமல் சமூகத்தோடு இணைந்து சமூகத்துக்கான பணியையும் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாட்டினை தங்களுடைய கைகளிலே எடுத்திருந்தது. குறிப்பாக சங்கம் மருவிய காலத்திலே தோற்றம் பெற்ற அந்த பக்தி மரபு வளர்ந்து பல்லவர் காலத்திலே மிக உச்சமான கட்டத்தை அடைந்தது. தொடர்ந்து சோழர் காலத்திலே அந்த ஆலயங்கள் தான் நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய நிலைக்களனாக இருந்து செயற்பட்டதை நாம் மறப்பதற்கில்லை. அதனுடைய அடையாளமாகத்தான் இன்றைக்கும் நாங்கள் தஞ்சை பெருங்கோயிலை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கால ஓட்டத்திலே எங்களுடைய சமூகம் பல்வேறுபட்ட இடர்பாடுகளை எதிர்கொண்டது. எங்களுடைய சொந்த இடங்களிலே இருக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். சொந்த ஊரிலே சொந்த நாட்டிலே இடம்பெயர்ந்தோம். அதற்கு அப்பால் நாட்டை விட்டு பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தோம். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் புலம்பெயர் தமிழர்கள் மிகவும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில் இந்த மரபை அவர்கள் அந்த இடங்களிலுமே கைவிட்டு விடவில்லை. எங்கெல்லாம் சென்றார்களோ அந்தந்த இடங்களிலெல்லாம் இந்த சைவ ஆலயங்களை அமைத்து அதனை முறைப்படி பேணி மக்களுடைய துன்பங்களை தீர்க்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய அழுத்தங்களை அகற்றக்கூடிய வகையிலும் ஆலயங்கள் மிகப்பெரிய பணியினை செய்து வருகின்றன. இந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களுக்கு
எங்களுடைய முன்னோர்களுக்கும் மிகவும் கடப்பாடுடையவர்களாக இருப்பது மட்டுமல்லாமல் காலத்தின் தேவையை அறிந்து அவர்களுக்கான நன்றியினையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கடப்பாடுடையவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காவா ஆதீனமாக இருந்தாலும் சரி, இலண்டனில் இருக்கின்ற கனகதுர்க்கை மற்றும் சைவ முன்னேற்ற சங்கம், அதேபோல் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி முருகன் கோவில், சுவிஸில் இருக்கக்கூடிய முருகன் கோவில், இப்படி எங்கே போனாலும் நாங்கள் உடனடியாக சென்று அமைதியாக வழிபடுவதற்கு ஏற்ற ஆலயங்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவை அந்த அடிப்படையில் இந்த ஆலயங்கள் இந்த பணியை ஆற்றியது மட்டுமல்லாமல் இந்த சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்றன. நான் நினைக்கிறேன் மெய்கண்ட சாத்திரங்கள் அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றன. அவற்றுக்குள்ளே சிவஞான போதம் ஒரு மிக முக்கியமான முன்னோடியாக திகழ்கின்றது. இன்றைக்கும் அதில் இருக்கின்ற பல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தி பயன்பெறக்கூடிய வகையிலே அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஆறுமுக நாவலர் இந்த மண்ணிலே வாழ்ந்து சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக மிகப்பெரிய அரும்பாடுபட்டவர். அவை விதநெல்கள் இல்லாத நேரத்தில் அந்த விதநெல்களை வழங்கி வைத்த பெருமையும், மக்கள் பட்டினியினால் துன்பமுறுகின்ற பொழுது கஞ்சி தொட்டி தர்மம் போன்ற பல்வேறு விதமான தர்மங்களையும் செய்து முன்மாதிரியாக நடந்த ஆறுமுக நாவலர் அவர்களுடைய வழியிலே இன்றைக்கு எங்களுடைய யாழ்ப்பாண மண் பயணித்து கொண்டு இருப்பது என்பது இது இன்றைக்கும் எம்மை விட்டு அகன்று விடாது என்ற ஒரு செய்தியை தருகிறது. இங்கே அரங்கில் எங்களுடைய கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள் இருக்கின்றார்கள். தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள் இந்த தெல்லிப்படை துர்க்கையம்மன் ஆலயத்தினூடாக எப்படி ஒரு மிகப்பெரிய சமூக பணியை செய்தது மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் எங்களுடைய இந்த விடயத்தை முன்னெடுத்து சென்றிருந்தாரோ அதே கைங்கரியத்தை இன்றைக்கு அவர் முன்னெடுத்து செல்லுகின்றார்கள். இன்னும் சிறப்பாக சமூகத்துக்கு தேவையான பல்வேறு வேலைகள், சிவபூமி முதியோர் இல்லமாக இருந்தாலும் சரி, அல்லது நாவல்குடியிலே இருக்கக்கூடிய திருவாசக அரண்மனை, மட்டக்களப்பிலே திருமந்திர அரண்மனை, இப்படி இன்னும் பல வேலைகள் இங்கே முன்னெடுத்து செல்லப்படுகின்றன. இவை எதை காட்டுகின்றனவென்றால் இந்த சைவ நெறி என்பதே ஒரு வாழ்வியல் முறை. ஆன்மீகம் என்பது கூட எங்களுடைய ஒரு வாழ்க்கைக்கான பயணம். உடலோடும் உளத்தோடும் ஆரோக்கியமாக இருந்து இறைவனை எவ்வாறு நாங்கள் வழங்குவது மட்டுமில்லாமல் நமக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை காட்டி நிற்கின்றது. அதற்கேற்ப காரியங்கள் எங்களுடைய மண்ணிலே பெரியவர்களால் முன்னெடுத்து செய்யப்படுகின்றன. அதனை பின்பற்றுகின்றவர்கள் நல்ல முறையிலே பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த பணிகள் தொடர்ந்தும் எங்களுக்கு இருக்கும் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. நல்லூர் கந்தசாமி கோவிலாக இருந்தாலும் சரி, அல்லது எங்களுடைய நாட்டினுடைய பல்வேறு பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அவை மிக முக்கியமான ஒரு சைவ சித்தாந்தத்தினுடைய மரபுக்கான பணியினை முன்னெடுத்து வருகின்றன. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு உலகிலே பல்வேறு நாடுகள் இருந்தாலும் எங்களுடைய நாட்டிலே தான் சமயத்தை பாடசாலைகளில் ஒரு பாடமாக போதிக்கின்ற ஒரு உயர்ந்த பணி செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் அங்கே கூட அவர்கள் சைவ நெறி என்றுதான் அந்த பாடத்துக்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் சைவர்களாக ஒன்று சேர்ந்து எம்மை நெறிப்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தையும் நெறிப்படுத்தி கொண்டு எதிர்கால சமூகம் நிலைத்திருக்கக்கூடிய பல வழிகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட பல்வேறு விடயங்களை ஆராய்ந்து கொள்வதற்கும் அவற்றை இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கும் சமூகத்துக்கும் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடிய வகையிலும் தான் இந்த மகாநாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக குறித்து காட்டப்பட வேண்டியது. ராமநாதனின் பெருங்கனவு பரமேஸ்வரா கல்லூரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக ஒரு உயர்கல்வி பீடமாக வர வேண்டும் என்றுதான் பொதுவில் நாங்கள் எல்லோரும் சொல்லுகிறோம். அந்த சொல்லுக்கு வடிவம் கொடுத்தவர் அவருடைய மருகர் சு நடேச பிள்ளை. யாழ்ப்பாணத்திலே ஒரு இந்து பல்கலைக்கழகம் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அமைச்சராக இருக்கிற போது. தனிச்சிங்கள சட்டத்தினுடைய வருகை, அதற்கு பிறகு நடந்த இனக்கலவரங்கள், இவற்றினுடைய வழியாக அவர் அந்த பதவியிலே இருந்து விலகினாலும் தஞ்சையிலே பிறந்து யாழ்ப்பாணத்திலே வந்து எங்களுக்காக பணி செய்த அந்த பெருமகனும் அவருடைய மாமியார் ஹரிசன் அவர்களையும் நாங்கள் இந்த தருணத்திலே மறந்துவிடக்கூடாது.
இன்றைக்கு ராமநாதன் நுண்கலை பீடம் என்பது சு நடேச பிள்ளையினுடையது. கனவு எல்லோரும் காணுகிறோம், எல்லோரும் கனவு காணலாம். செயல் வடிவம் கொடுப்பவர் எவரோ அவரை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையிலே சு நடேச பிள்ளை இந்த தருணத்திலே மிக 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 முக்கியமாக நினைவு கூறப்பட வேண்டிய ஒருவர். எங்களுடைய பல்கலைக்கழகத்திலே நடேச பிள்ளைக்கு சிலையும் இல்லை, படமும் இல்லை. ஆனால் நடேச பிள்ளை கண்ட பெருங்கனவுதான் 74 கைலாசபதி அவர்களை தலைவராக கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக உருவாயிற்று. அது இந்து பல்கலைக்கழகமாக வரவில்லை. ஆனால் மானுடவியல் பீடத்தின் முதல் தொடக்கப்பட்ட துறைகளிலே இந்து நாகரிகத்துறை முதல் துறையாக உருவாயிற்று. அந்த கனவில் ஒரு பகுதி நிறைவேறியது. இந்து நாகரிகத்துறை வந்த காலத்தில் இருந்து சைவ சித்தாந்தத்தை தனியே அதை கொண்டு வர வேண்டும் என்று பல பேர் பாடுபட்டார்கள். அதிலே பரந்தனிலே இருந்த ஒரு விவசாயி தில்லை நடராஜா அவர்கள் ஒரு பெருங்கனவு கண்டார். குறைந்தபட்சம் ஒரு சேர் ப்ரொஃபஸர் ஒருவரை சைவ சித்தாந்த துறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். அதற்கு அவர் பணமும் கொடுத்தார். ஒரு அறக்கட்டளையை தொடக்கினார். தங்கம்மா அப்பா குட்டி அவர்களில் இருந்து சைவ வித்யா விருத்தி சங்கம் வரைக்கும் நிறுவனங்களும் தனிநபர்களும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் அவர்களாலே முடிந்த பணத்தை கொடுத்தார்கள். அது நிறைவேறவே இல்லை. நீண்ட காலம் அது தனித்து கிடந்தது. இன்று வரை நிறைவேறவில்லை. அதற்கான அத்தனை முயற்சிகளும் செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் இன்று வரை அது நிறைவேறவில்லை, நிறைவேற வேண்டும். இந்து நாகரிகத்துறை உருவாகி மிகச்சிறப்பாக இயங்கிக் கொண்டு வருகிற காலத்திலே மெய்யியல் துறையிலே நாங்கள் யாழ்ப்பாண இடப்பெயர்வுக்கு பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தொடங்குகிற போது அதனுடைய துணைவேந்தராக வந்தவர் எங்களுடைய மதிப்புக்குரிய தகைசார் பேராசிரியர் போ பாலசுந்தரம் பிள்ளை ஐயா. அவர் அந்த காலப்பகுதியை தனக்கு ஏற்றபடி மாற்றி வைத்துக் கொண்டு பல செயல்களை அனாயாசமாக செய்தார். அதிலே ஒன்று மெய்யியல் துறையோடு இருந்த இந்து மெய்யியல் ஒரு பகுதியாக இருந்த இந்து மெய்யியலை தனி பாட அழகாக யூசிஜியிட அனுமதி கூட இல்லாமல் உருவாக்கி பிறகு யூசிஜியின் அனுமதியை பெற்றார். அங்கே இருந்துதான் எங்களின் வரலாறு தொடங்குகிறது, எங்கள் துறையின் வரலாறு தொடங்குகிறது. இந்து மெய்யியல் என்கின்ற ஒரு பாடத்தை சைவ சித்தாந்தம் என்கின்ற உள்ளடக்கத்தோடு தொடக்கிய முதல் துணைவேந்தர் பேராசிரியர் பாலசுந்தர பிள்ளை அவர்கள். அவரை நாங்கள் எங்களுடைய துறை மிக மரியாதையோடு இந்த கணக்கிலே நினைத்துக் கொள்கிறோம். சரி, இங்கே இருக்கிறார். இந்து மெய்யியலோடு இருந்த துறையை அவரே இந்து நாகரிக துறையோடு இணைத்தார். அப்பொழுது தலைவராக இருந்தவர் எங்களுடைய பேராசிரியர் ப. கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள். துறை தலைவராக இருந்து அதை பொறுப்பேற்று இந்து நாகரிக துறையோடு தான் இந்து மெய்யியல் வளர்ந்தது. 2 துறையைச் சேர்ந்தவர்களும் மெய்யியல் துறையைச் சேர்ந்தவர்களும் இங்கே எங்களுடைய கனக சபாபதி சிவானந்தமூர்த்தி அவர்கள், கனக சபை சிவானந்தமூர்த்தி அவர்கள் இருக்கிறார்கள், மெய்யியல் துறையைச் சார்ந்தவர். 2 துறையைச் சேர்ந்தவர்களும் தான் எங்களுக்கு கற்பித்தார். இந்த 2 துறையினுடைய சங்கமத்தில் இருந்து வந்தவர்கள் தான் சைவ சித்தாந்த துறையிலே இன்றைக்கு இருக்கிறவர்கள். இந்த வண்ணம் வளர்ந்து வந்த சூழலிலே இந்து நாகரிக துறையினுடைய தலைவராக வந்த பேராசிரியர் எங்களுடைய மதிப்புக்குரிய வேதநாதன் ஐயா அவர்கள் உயர்பட்ட படிப்புகள் பீடத்திலே அங்கே இருந்த கந்தசாமி சார், அதற்கு பிறகு வந்த சத்தியசீலன் சார் ஆகியோரோடு இணைந்து சைவ சித்தாந்த முதுகற்கை மாணி என்கின்ற ஒன்றை ஆரம்பித்தார். சத்தியசீலன் சாருடைய காலத்திலே முதலாவது அணி அதனுடைய இணைப்பாளராக எங்களுடைய பேராசிரியர் மா வேதநாதன் அவர்கள் திகழ்ந்தார். அதற்கு பிறகு அவர் வெளிநாடுகள் சென்று அங்கே இருந்தவர்களோடு தொடர்பு கொண்டு இந்து நாகரிக துறையினூடாக 2 சைவ மாநாடுகளை செய்து அதிலே பெற்ற நம்பிக்கையினாலே இந்து கற்கைகள் பீடம் என்கின்ற ஒரு பெருங்கனவை நனவாக்குவதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்தார். அதிலே எங்களுடைய துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா அவர்களுடைய பங்கும் மிக முக்கியமானதாக நான் இங்கே நினைக்கிறேன். முன்னாள் துணைவேந்தர்கள் அத்தனை பேரும் பின்னாலே இருந்தார்கள். 2019ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி எங்களுடைய இந்து கற்கைகள் பீடம் உருவானது என்ற பெருமையோடு சைவ சித்தாந்த துறை தனித்துறையாக உருவாகியது என்பதை நான் இந்த இடத்திலே பெருமையோடு பதிவு செய்தேன். அதற்கு ஆதார சுருதியாக இருந்தவர் பேராசிரியர் மா வேதநாதன் அவர்கள் என்பதை நான் இங்கே மிகுந்த வணக்கத்தோடும் பெருமையோடும் சொல்லிக் கொடுக்கிறேன். அந்த சைவ சித்தாந்த துறையினுடைய முதல் தலைவராக எங்களுடைய பேராசிரியர் விக்னேஸ்வரி பவனேசன் அவர்கள் திகழ்ந்தார்கள். அதற்கு பிறகு
கலாநிதி போ சந்திரசேகரன் அவர்கள், அதற்கு பிறகு 3வது தலைவராக நான் இப்பொழுது இருக்கிறேன். இது சைவ சித்தாந்தம் பல்கலைக்கழகத்தில் வளர்ந்த வரலாறு. தில்லை நடராஜா ஃபண்ட் உருவான அந்த இதை எங்களுடைய முன்னாள் பீடாதிபதி, இந்து கற்கர்கள் பீடத்தின் முதல் பீடாதிபதி எங்களுடைய மதிப்புக்குரிய கலாநிதி சுவந்தினி ஸ்ரீ முரளிதரன் அவர்கள் அந்த ஃபண்டை சைவ சித்தாந்த துறையிடம் ஒப்படைத்து அதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அனுமதியும் தந்தார், ஆலோசனைகளும் வழிகாட்டலும் தந்தார். ஆனால் அவருடைய உறவினர்களோடு, அதாவது தில்லை நடராஜா அவர்களுடைய உறவினருடைய கையெழுத்து இல்லாததினாலே, அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியாத, பல்வேறு முயற்சிகள் செய்தும் தொடர்பு கொள்ள முடியாதனாலே அந்த ஃபண்ட் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது. இங்கே இருக்கிற பிரமுகர்கள் அதற்கு உதவுவார்கள் என்று நான் நம்புகிறேன். சைவ சித்தாந்த துறை ஒரு அக்கினி குஞ்சுதான். தனித்துறையாக 6 வருடங்கள் தான். ஆனால் பாரதி சொன்ன அக்கினி குஞ்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி ஒரு அக்கினி குஞ்சாக இருப்பதற்கு நாங்கள் விளைகிறோம். அதனுடைய ஒரு நகர்வு தான் இந்த மாநாடு. தொடர்ந்து நாங்கள் பழங்கதைகளை எங்களுக்குள்ளேயே மறைவாக நாமே நமக்கு பேசிக்கொண்டிருப்பதை விட, இன்றைக்கு சமகாலத்திலே இருக்கக்கூடிய சவால்களை இனம் கண்டு அதனோடு உரையாடுவோம் என்று எண்ணி தொடங்கிய துணைப்பொருள் தான் நிகழ்கால உலகமயமாதல் சூழமைவில் சைவ சித்தாந்த சிந்தனைகள். உலக அளவிலே இன்றைக்கு சைவம், சைவ சித்தாந்தம் என்ற சொற்கள் மிக பிரபல்யமாகிக் கொண்டிருக்கிற ஒரு காலம். உலகம் முழுவதும் இலங்கை வாழ் தமிழர்கள் சைவ முன்னேற்ற சங்கம், சைவ சபை, சைவ மகாசபை, சைவ சித்தாந்த பீடம் என்று ஐரோப்பிய நாடுகளில் மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு காலம் இந்த காலம். இந்த கால பகுதியில், இந்த உலகமயமாதல் சூழலில் எங்களுடைய இளைய தலைமுறை சைவ சித்தாந்தத்தை, சைவத்தை எப்படி பார்க்கிறது, தன்னுடைய வாழ்வியல் குலத்திலே அதை எப்படி அது அணுகுகிறது, இன்றைய இயந்திரமயப்பட்ட பொருளாதாரத்தையே மையம் கொண்ட உலோகாயுத வாழ்வில் இவ்வாறான சிந்தனை மரபுகள் எந்தளவு தூரம் செல்வாக்கு செலுத்துகிறது, அதன் பயன் என்ன என்பது பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்குகிற ஒரு 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 புள்ளியாக இந்த மாநாடு அமைகிறது என்று நான் நம்புகிறேன். கோனியில் போய் புறவாமையில் நாம் போக்குகின்றவாமே, இந்த பூமி சிவனைய கொள்ளுன்றவார் என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவார். மலரவன் ஆசைப்படவும் நின்றளந்த மெக்கருணையார், திருமால் விருப்பையவும் மலரவன் ஆசைப்படவும். திருமால் பிரம்மாவை இந்த பூமிக்கு வரணும் என்று ஆசைப்படுறார். அப்படியான சிறந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இப்போ சித்தாந்தம், பிலோசபி, வாழ்வியல், பிராக்டிஸ். பிலோசபி இல்லாமல் வாழ்வியல் ஃபெனட்டிசம், மூட நம்பிக்கையால் அமைஞ்ச. ஆனால் பிலோசபி பிராக்டிஸ் இல்லாட்டி அது சும்மா தியரி ஏட்டிச்சுருவாங்க. யூனிவர்சிட்டியில் பிலோசபி இருக்குன்னு சின்ன வாழ்வியல் இருக்காது, கிராமத்தில் வாழ்வியல் இருக்கும், சின்ன பிலோசபி இருக்காது. ரெண்டும் பிளெண்ட் பண்ணி வார இடத்துக்காண்டி தான் இந்த அறிவித்திருக்கோயில் அமைக்கப்பட்டது. அது நீங்கள் நடேச பிள்ளைய ராமநாதன் கூட்டி வந்தார் சொல்லுவார்கள். எங்களுடைய செல்லமேன கூட்ட நல்ல அறிஞர்கள் சொல்லுவார்கள், கல்ச்சர் எக்ஸிஸ்ட் ஒரு ட்ரெடிஷன். எங்களுக்கு எவ்வளோ ட்ரெடிஷன், நித்தியம் உச்சம், ஏகாதசி. நீங்கள் பெருமாள் கோயிலில் போனால் மக்கள்லாம் வணங்குவார். ஏகாதசி மாத்மியத்திலே சுண்ணா குமாரசாமி எழுதியிருக்கிறார். ஏகாதசி என்ன ட்ரெடிஷன். ஆனால் அதில் ஃபிலோசபி புராண கதையில் இருக்குது. புராணம் எங்களுக்கு முக்கியம். 10 புராணத்தில் இருக்குது. ஏகாதசியை நாங்கள் பின்பற்றும் போது, இந்த ஏகாதசி ஃபாஸ்டிங் டே. என்னுடைய மாஸ்டர் ஹரே கிருஷ்ணா மாஸ்டர் கம்ப்ளீட் ஃபாஸ்டிங். அப்போ அங்கே ஃபிலோசபியை நீங்கள் வாய்ச்சா 3 விஷயம் சொல்லுவார். ஒன்று மெடிக்கல் ரீசன், இன்ஜின் ஆஃப். அது 11th day of the moon waning or growing. மதியின் தேயிற நாள்லையோ தேய்பிரையிலையோ வளர்ப்புறையிலையோ கிருஷ்ணபட்சமோ சுக்லபட்சமோ இந்த இன்ஜின் ஆஃபில் இருக்கிற நல்லது, மெடிக்கல் ரீசன். 11th day மூனின் இன்ஃப்ளூயன்ஸ் எங்களுடைய சமீபாட்டில் கிரெயின்ஸுக்கு ஒத்துக்கொள்ளாது, மெடிக்கல் ரீசன். யோகிஸ் இந்த ரீஜன் இப்போ ஈசாவோட ஃபேமஸ். எத்தனை
யோகி ராம விட ஃபேமஸ். பதஞ்சலி காலத்துலேருந்து யோக கலைகள் வந்தது. இப்போ யோகிஸும் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, யோகா ரீசன். ஸோ ஏதோ ஒரு விதமான இசைவாகிறதுக்கு அது உதவும். மெடிக்கல் ரீசன், ஸ்பிரிச்சுவல் ரீசன். உங்களுக்கு ஏகாதசி தெரியும், அந்த புராணத்தில் இருக்கு. கடைசியாக அந்த விஷ்ணுவை மூரன் என்ற அசுரன் அழிக்க வரும்போது அவள் அதை ஹெல்ப் பண்ணி கொடுக்குறா விஷ்ணுவுக்கு. அவரால் ஏதான் போகுது, தோட்டு போகிறார் ஆல்மோஸ்ட். ஏகாதசி அந்த காதுலேருந்து வெளிக்கிட்டு அந்த மூரனை அழிக்கிறார். அழிச்சு முடிய ஏகாதசியை கேட்குறார் விஷ்ணு, உனக்கு என்ன வேணுமென்னு. அவள் சொன்னது, எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த நாளில் யார் இந்த விரதமாக அனுசரித்து இந்த அசுரன் அழித்த நினைவு கொள்வார்களோ அவர்களுக்கு எல்லா பாவங்களையும் அழிய வேண்டும். கங்கையில் குளிச்சத்தான் பாவம் அழிகிறான் இல்லை. அப்போ ஸ்பிரிச்சுவல் ரீசன். அதை விட எக்கனாமிக்கல் ரீசன். இந்த கிரெயின்ஸை நீங்கள் ஈகை என்று சொல்கிறீங்க. ஈகையில் மிக சிறந்த ஈகை ஜப்னம். நாங்கள் தியாகம் செய்கிறோம். தியாகம் செய்யாமல் ஈகை செய்யலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், 10 ரூபா வச்சுக்கிறவன் 5 ரூபா கொடுத்தா 1 லட்சம் வச்சுக்கிறவன் 1000 ரூபா கொடுக்குற விட பெரிய கொடை தியாகம். ஸோ பொருளாதார ரீசன். அப்போ எங்களுடைய வாழ்க்கை நெறி, இந்த ப்ராக்டிஸ் எல்லாத்துக்கும் பிளண்டட், ஸ்பிரிச்சுவலி பிளண்டட். மெடிக்கல் ரீசன்ஸ் எல்லாம், தோப்புக்கரணம் போடுறதுலேருந்து சகலது, நரகமுள்ள நாங்கள் பாவிக்கிறதுலேருந்து, பிள்ளையார் படிக்கிறதுலேருந்து, நாங்கள் இந்த தோத்திரங்களை ஓதுறதுலேருந்து, எங்களுடைய சர்க்குலர் பாடி இருக்கிறாரானே இந்த 3 வயது பிள்ளை போற்றி ஆயிரக்கணக்கில் பாட்டு பாடியிருக்கிறார் சம்பந்தருக்கு தன்னுடைய 10,000 பாட்டுகளில். வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. வேதத்தையும் சைவத்தையும் பிரிக்க. வேதநெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. பூத பரம்பரை பொழிய. இந்த உடம்பு முழுதும் பூதத்தால் ஆனது. நீர், நிலம், வாயு, தீ, இந்த பூதங்களால் வெளி. இதைத்தானே இன்றைக்கி எங்களுடைய, நான் மேத்தமெட்டிஷியன், ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி தியரி ஐன்ஸ்டைன் கொண்டு வந்தான். ஹாக்கின்ஸ் கேம்பிரிட்ஜிலேருந்து அதை முன்வைத்தான். இந்த பிக் பேங் என்ன முதல் வந்தது, அவனப்பட்ட வடிவ பாடுவார். கிளியே கிளைஞர் மனத்தை கிடந்தொழிற மொழியே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே. வெளிதான் முதல் வந்தது. வெளியில் ஒன்றாகி நின்றாய் போட்டியினா மாணிக்கவாசர் பாடுவார். வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே. என்ன சயின்ஸ்? அதான் இன்னைக்கு சித்தாந்தம் உரிய முறையில் வளர்த்தெடுக்கப்பட்டால் இது எல்லாத்தோடையும் குளோபலைஸ் வேர்ல்டில் மர்ஜ் பண்ணு. வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே, அடியேன் அறிவுக்கு அளவானது அதிசயம். அதிசயமான வடிவுடையா அரவிந்தம் எல்லாம் துதிசையான சுந்தர வள்ளி. இங்கே பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த மாற்றம் தான் இது அமைச்சது. ஆனால் இந்த பிளானட்ல நீங்கள் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் சைவதானம் சொல்லுது, நாங்கள் இந்த பிறப்பு சங்கிலி அறக்க வந்துடுறாங்க. நாங்கள் ஒரே ஒரு ஆக்கலான இந்த பிறப்பு சங்கிலி அறக்க. அது சயின்ஸில் இல்லை. அதான் டிரான்ஸ்டெண்டல் ட்ரூத். சயின்ஸில் 2 சயின்ஸ் இருக்கு. ஒன்று ஃபிசிக்கல் சயின்ஸ், பயாலஜிக்கல் சயின்ஸ். அங்கே டிரான்ஸ்டெண்டல் சயின்ஸ், டிரான்ஸ்டெண்டல் மெடிடேஷன் சொல்லி அப்பாலுக்கு அப்பால் என்னென்ன அவையார் பண்ண சத்தத்துள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்துள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணமுற்றின்ற கரும்புள்ளே காட்டி, வேடவன் நீரும் விளங்க நிறுத்தி, கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி, அந்த கருத்தின் அரும்பொருள் என்ன தத்துவ நிலையில தந்தனை ஆண்ட தத்துவம் முக்கியம். அதான் இது யார் ஹெட்டா இருந்த சீரீஸ் இல்லை. தத்துவம் எங்கேயிருந்து தொடங்குது, கான்ஃபரன்ஸ் எங்கேயும் தொடங்குது. நானும் இந்த கான்ஃபரன்ஸில் கலாச்சாரம் தேடி பார்க்குறேன். யாழ் பல்கலைக்கழகத்தில் முதலாவது இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அமைக்கிற பொறுப்பை எனக்கு வசந்தி அரசு 2012ஆம் ஆண்டு தந்தா. அதுக்கு பேர் வச்சது ஜூஸ். அதுக்கு பேரே ஜூஸ், ஜப்னா யூனிவர்சிட்டி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். இந்த ஜூஸ் என்ற பேர் வைக்கும்போது நான் யோசித்தது, இந்த தேங்காய்க்கு வெளியில் லெமினேட் லேயர் இருக்கு. லெமினேட் லேயர், நீங்கள் லெமினேட் மிஷின் இப்போ தான் வந்தது. அது தண்ணியில் மிதக்கும். கடற்கரையில் தேங்காய் விழுந்து தண்ணியில் மிதந்து வேறு இடத்துக்கு உலாவி போகும். லெமினேட் எங்களோட பொடியில் முதலாவது தோல். அதுதான் பெரிய விடயம். அதான் எங்களை பாதுகாக்கும். அன்னமய கோஷம். அதுக்கு அடுத்தது தேங்காய்க்குள்ளே இருக்கிறது இந்த பொச்சு, இந்த ஃபைபர்,
ஃப்ளோட்டிங், அதெல்லாம் ஃப்ளோட் பண்ணுறது. எங்களுக்கு இருக்கிறது இந்த வாயு தான் எங்களுக்கு கூட. இந்த வாயுக்கள் எங்களுக்கு பிராணங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. பிராணமய கோஷம் எங்களுக்குள்ளே இருக்கு. அடுத்தது இந்த சிரட்டை, இந்த ஹார்ட் கோர், இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்றாங்க, இந்த ஸ்கல் எல்லாம் மெனோமய கோஷம். மெனோமய கோஷம் இந்த மெனத்தை தான் அந்த சிவருமான் இப்படி துள்ளாமல் பிடிச்சு வச்சுக்கிறார் இந்த மானை கையில் என்று எங்களுடைய சைவதான சாஸ்திரங்கள் சொல்லுது. எனக்கு தெரியாது, இதைத்தான் பிடிச்சி வச்சுக்கிறாரு. நெல்லடி மானை பிடிச்சி வச்சுருக்க பைத்தியம் மாயமானன்னு ராமாயணத்தில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மானை பிடிச்சி வச்சிருக்கு. ஸோ மெனோமய கோஷம். ஸோ அதுக்கு உள்ள கேர்னல் வெள்ளை, அதில் என்ன இன்னைக்கு முழு உற்பத்தியும் செய்கிறார். எங்களுடைய இந்த மங்களோட கெரிக்கிற எண்ணெய் எங்களுடைய உடம்புக்கு செய்கிற தேங்காய் பால் எண்ணெய், அது நஞ்சி அகற்றும் அந்த கேர்னல். அந்த கேர்னல்லாம் விஞ்ஞானமய கோஷம். இந்த விஞ்ஞானம் என்ற வேர்டு மேற்கத்திலிருந்து வேற இல்லை, இது கிழக்கத்திய வேர்டு விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் இன்டெலெக்சுவல் பீயிங். ஒரே ஒரு இன்டெலெக்சுவல் பீயிங் தான் எல்லாம் கட்டினார். தேவர்கள் பள்ளிக்கூடம் கட்டினதாயோ யூனிவர்சிட்டி கட்டினதாயோ நான் வாசிக்க இல்லை, நான் இன்னும் வாசிக்க இல்லை. நாங்களாம் இதை அமைச்சிருக்கோம். மெடிக்கல் சயின்சஸ் நாங்கள் இயல்பு அமைச்சிருக்கிறோம். அதோட அகஸ்தியர்களுக்கு தந்த எங்களுடைய சைவ சித்தாந்தம் என்ன சித்த வைத்தியம். 11 சித்தர்கள் தமிழர்கள், 4 சமய புரவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தமிழுக்கும் சிறப்பு செய்கிறார்கள். சிவலிங்கராசர் இருக்கிறார், சண்முகாசர் இருக்கிறார், மெனோமணி அம்மா இருக்கிறார். அவரோட பக்தி இலக்கியம் தமிழுக்கு செழுமை செய்தது. புது ராகங்கள் வந்தது. உங்கள்கிட்ட ரோபர்ட் இருக்கிறார். புது இசைகள் வந்தது. பன்னிசைகள், பக்தி இலக்கியம். அந்த 4 பேரும் அதான் எங்களுடைய சர்க்குலர் பண்ண மாதிரி மிகு சைவத்துறை வழங்க பூத பரம்பரை போலிய எங்களுடைய சீதவள பயிர்ப்புகளில் திருஞான சம்பந்த பாரம் திருத்தொண்டு பெறவான். ஸோ இது இந்த செட்டப் இருக்குது. அதுக்கு பிறகு எங்களுக்கு கடைசியாக எங்களோட உலகமயமாக்கல் இது ரெடி பண்ணுறதுக்கு முதல் பிள்ளை பிறக்க முன்னம் பால் ரெடி ஆகும், இல்லாட்டி வேற எங்கள்ட பசுவில் பால் வரணும்னா முதல் அது கருவுருவம். இப்பெல்லாம் இன்செமினி ஆர்டிஃபிஷியலாக அடிக்கிறாரு. தெரியல, அந்த அந்த ரைட்ஸ் கூடிய அந்த பசுக்கு இப்போ இல்லை. எங்களோட விஞ்ஞானத்தின் வளர்ச்சியார் அது ஒகேஷனில் ஆஸ் ஃபார் செக்ஸ். எங்களோட என்டையர் வேர்ல்டே செக்ஸ்லாம் தங்கி இருக்கு. ஆனால் ஒரு பசுவுக்கு அந்த பால் வர அது மாதிரி இந்த சந்தான குறவர்கள் வந்தார் தமிழ்நாட்டில். வந்தார்கள், அனுப்பப்பட்டார்கள். சிவன் தான் அனுப்பினார். அப்படிதான் எங்கிட்ட சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு பிறகு நீங்கள் ஆராய்ச்சி செய்து இந்த உங்களோட அப்பா யாரும் கேட்க போறீங்க, அம்மா தானே கேட்பீங்க. அது என்ன புருவண்டல சிவகுழுந்த மாறவண்டா அம்மா சொல்லி தான் தெரியும், ஒரு ஆளு தான் தெரியும். மற்ற ஏதாவது வெரிஃபிகேஷன் மெத்தட் இருக்கா? இல்லை. அது மாதிரி ஹியரிங் ஃப்ரம் தி அதாரிட்டி தான் சுருதி. சுருதி ஹியரிங் ஃப்ரம் தி அதாரிட்டி. உங்களுடைய அதாரிட்டியா எங்களுக்கு இந்த தென்னாட்டில் பிறந்தவங்க தென்னவன் பார்ட்டி வந்திருக்கிறான், ஒரு இன்ஜினியர் இதை சிந்திக்கிறான். நான் ஒரு இதை ஒன்று ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த சித்தாந்தம் வந்து இன்ஃபைனைட் திங்ஸ். இப்போ மேத்தமேட்டிக்ஸில் 2 இருக்குது, ஃபைனைட் மேத்தமேட்டிக்ஸ், அல்ஜிப்ரா. 1 2 3 இந்த டிஜிட்டல். ஒரு 1 and 0 தான் இந்த எல்லா டிஜிட்டலையும் ரன் பண்ணு. 1 and 0 சுவிட்ச், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஸ்டோரேஜ், ரிட்ரீவல், ரன்னிங், ஃபோர்காஸ்டிங், சிக்னல் ப்ரோசஸிங், உங்கள் இன்ஜினியர் டெலிகம்யூனிகேஷன் பார்த்திவன். 1 and 0 பூலியன் அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரா ஃபைனைட். இன்ஃபைனைட் அனாலிசிஸ் அது இன்னொரு துறை. மேத்ஸில் 2 பிரிவு இருக்கு. ஒன்று அல்ஜிப்ரா, பட் அனாலிசிஸ். அனாலிசிஸ் பவர்ஃபுல். இன்ஃபைனைட் மிஸ்டீரியஸ், மிராக்கிள்ஸ். அங்கே அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், விலங்கியலாது டுவாலிட்டி இருக்கும். அத்வாயுதம் பண்ணுவார், துவாயுதம் பண்ணுவார், விசிட்டாயுதம் பண்ணுவார், எல்லா சாம்பாரையும் போட்டு அடிப்பார். நோ ஒன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். கண்டில் வெண்டிலர், வெண்டிலர் கண்டிலர். இதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க வலிக்கிடுவார். ஏன்னா அனாலிசிஸ் நான் சும்மா ஒன்று சொல்லி போடுறேன் உங்களுக்கு இங்கே இருக்கிறபடியா.
இந்த மெய்யன் கோடு உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 5 6 7 8. அதுக்குள்ள ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும் 1/2 1/3 100 இப்படி நிறைய இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் கோட்டில் போட்டிங்கன்னா அப்படி அடுக்கி கொண்டு வரலாம். டெசிமல்ஸ் உங்களுக்கு தெரியும், எல்லா டெசிமல்ஸையும் போடலாம். போட்டால் அனைவரும் கோட்டு ரம்பிடும். அது சொல்கிற வீதமுருகன்கள் ஆன்மீகம் திவ்யமானது. திவ்யம் சும்மா இந்த எங்கள்ட பிசிக்கல் கிஸ்ஸில் வராது. திவ்யம் என்பது உங்களோட இசையில் இந்த மிருதங்க வழியை சொல்கிறார்கள். மதுர கானம், மதுரம். இப்போ மதுரம் மதுரம் என்று எங்களுடைய 3 மகளும் பாட்டு பாடி ஒரு கேசட்டு எனக்கு அனுப்பினோம். மதுரம், இந்த மதுரோசை திவ்யம். அந்த திவ்யங்கள் நீங்கள் பாவிக்கிறீங்க. பை அது டெசிமல் எழுதிடாது, ஃப்ராக்ஷன்ல எழுதிடாது. இந்த ராமணியன்னா அது பெரிய விரிவு எழுதினார். அதே மாதிரி இன்னொரு எழுத்து இருக்கு இ என்னது. இன்னைக்கு கால்குலேட்டர் கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றாங்க, செட் ஸ்கோர்ன்றாங்க, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ன்றாங்க. பெரிய ஆராய்ச்சி முறைகள் வேண்டினோம். அம்மணிகள் இல்லை, நாங்கள் ஆராய்ச்சி கண்டுபிடிக்க போய் வேண்டினோம். அந்த இல்லாமல் ஒன்றுமே செய்யல. இது வந்து டிரான்ஸ்ஜெண்டர் நம்பர்ஸ். ஆனால் இப்போ எங்களுக்கு கணிதவியாளர்களுக்கு தெரியும், வீதமுறை எண்களை விட வீதமுறை எண்கள் தான் கூட. அது கணக்கிலே அடங்காது. வீதமுறைகளை நீங்கள் கவுண்ட் பண்ணலாம், வீதமுறைகளை கவுண்ட் பண்ணிக்கலாம், எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு ப்ரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியாது, சும்மா பார்த்து கொண்டு போகலாம், உங்களுக்கு தெரியாது. ப்ரைம் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு தெரியாது. இன்ஃபைனைட்டிங் காம்ப்ளெக்ஸ், அதை வந்து நீங்கள் பேக்கேஜுக்கு போடலாம். அதுதான் இந்த உலகத்தில் எங்களோட நம்மாழ்வார் பாடிக்கிறார். அவரவர் தமதமர் அறிவறை வகை வகை. இந்த 8,000 மில்லியன் பீப்புளுக்கும் அவரோட அறிவுத்தளம் வந்து வித்தியாசம். எல்லாரும் யூனிக். அவரவர் தமதமர் அறிவறை வகை வகை. அவரவர் தமதமர் இறையன அடைவர்கள். இறைவரை அடைவர். அவருக்கு 2 இறைவர் இருக்கு. அவருடைய உணர்வு வித்தியாசம். இறை உணர்வு வந்து அவனுடைய ஒவ்வொரு தண்டையும் உணர்வு. ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஒரு இறைவன் வந்து அமைவார். பிறகு சொல்றார், அவரவர் இறையவர் குறைவின. நம்மளது ஆத்ம உபதேச பாட்டு. அவரவர் இறையவர் குறைவினர். இங்க பெரியா சின்ன சொல்றது லூஸ் கதை. அவரவர் இறையவர் குறை. நம்மள சொன்னது ஞானத்தின் திருவுரு. அவரவர் இறையவர் குறைவர், இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றதே. சிவானந்தமூர்த்தி சார், நீங்கள் மாறாவரர் பரம்பர, உங்களுடைய இறையவர் சிவன் சோமஸ்கந்தமூர்த்தி. சோமஸ்கந்தமூர்த்தியை நாங்கள் பத்மரா ஐயா இன்னைக்கு திருக்கேஜி சோமஸ்கந்தி மூர்த்தி வார தேரில் அங்கே எங்களுடைய நல்லூர் சிவன் கோயிலில் போனால் சோமஸ்கந்தமூர்த்தி வார எங்களுடைய காயாரோகண சுவாமி, எங்களுடைய திருநெல்வேலி சிவனில் எங்களுடைய நவலேஸ்வரத்தில் போனவாட சோமஸ்கந்தமூர்த்தி பெரிய முகூர்த்தம் உள்ளதில் பெரிய சோமரும் உமாவும் ஸ்கந்தரும். அதிலேயும் என்ன பாரு, நாதாவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம. வேதம் இல்லாட்டி மந்திரம் இல்லை, அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். காயத்ரி மந்திரத்தை என்ன தமிழ்ல நீங்க என்ன ஃபைப்ரிகேட் பண்ண போறீங்களா? உள்ளதை ஏற்றுக்கொள்ள தெரியணும். இது இறைவன் ஏற்பாடு. வேத மந்திர சொரூபா நமோ நம்ம. மைண்ட்ல வாரான்னா மந்திரத்துல வாரான். மந்திரம் நாங்கள் வழிபாட்டு முறைகள் இருக்கலாம், வாழ்க்கை முறைகள் இருக்கலாம். மந்திரம் காயத்ரி மந்திரம் ஓகே, விஸ்வாமித்திரர் ராமர் சொன்னது நாங்கள் அப்படியே கட்டிக்கொள்றோம். அதுக்கு இன்னொரு மேட்டர் இருக்கா, நீங்கள் தேவையான ஒன்றை வைப்ரேட் பண்ணுங்க. சூரியன் எப்படி வைப்ரேட் பண்ணி அந்த எனர்ஜியை உங்களுக்கு ரெசனேட் பண்ணுற. நீர் என்ஜினியர், ரெசனேஷன் தான் விளாங்க, ரெசனேட் பண்ணுறேன் பெரியவடைகிறேன். ஒரே ஊசில் இப்படி கட்டி தொங்க விட்டு ஆட விட்டால் சம லென்த்தில் உள்ளது ஆடும், மற்றது ஆடாது. அதான் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் இல்லாட்டி எஃப்எம் வேலை செய்யாது. ஒரு சின்ன டியூனிங்கில் இதுக்குள்ள சிக்னல் இல்லாமல் இருக்கு, நாங்கள் டியூன் பண்ணி எடுக்கலாம். ஒரு டியூன் பண்ணுறது மந்திரம். வேத மந்திர சொரூபா நமோ நம. ஞான பண்டித வேத மந்திர சொரூபா ஞான பண்டிதன். ஞான பண்டிதன் இப்போ ஞான பண்டிதன் எங்களுக்கு தருவாங்க. எங்களுடைய இளத்தறிஞர் மகாவிய சொன்னார். எங்களுடைய சிவபுராணரை பற்றி
எங்களுடைய ரோபர்ட் இன்னிசையில் வைப்பான். தமிழ் இசை அதுதான் நீங்கள் தமிழ் இசை பாடுறவன்ட்டு அங்கே நாங்கள் சித்தாந்தியல் இல்லை. என்னடா நீ இப்போ தான் நடத்துனீங்க, அங்கே சித்தாந்தியல் வேற ஆயினும், சித்தாந்தியல் அதே வேற ஆயினும். அப்போ இந்த பிளெண்டிங் நடக்கணும். அப்போ தமிழிசை பாட்டுதில் சோர்ணாம் பாரு கேட்டதெல்லாம் மரணம் கேதீச்சரனார் கேளாமலே வணங்கும் கௌரியம்மை சமேதம் ஏட்டில்லே எழுத்தில்லே அடங்கா ஏற்றமிகு மாவட்ட நகர் பாலாவை துறையுற இறைவன் மன்றாடும் திருப்பாதம் மறவாத சிந்தியருக்கு குன்றாத பெருவாழ்விதரும் அம்பலவானன். பாருங்க அம்பல பாரு குன்றாடும் குமரனே குஞ்சர முகத்தானே நன்றாக நமக்கு நயந்திரன் புரிந்த எங்கள் இறைவன். எங்கள் இறைவன் தான் பல பல வேடமாகவும் பரநாரி பாகன் பசுவரும் எங்கள் பரமன்தான் திருஞான சம்பந்த எங்களுடைய என்ன கோளறுபயத்தில் பார்க்குறது. பல பல வேடமாகவும் பரநாரி பாகன் மக்களுக்காண்டி டேஸ்ட். அப்படி நல்லூருக்கு சனம் போகுது, அங்கே ஒரு டேஸ்ட் இருக்கு, டேஸ்ட் இருக்கு, ஒரு ரசம் இருக்கு. கோபியில் ஓடினார்கள் கண்ணன் குழலிசைக்கு பின்னால ரசம் இருக்கு. நான் கடைசி கான்ஃபரன்ஸ் இந்த பர்பஸ் சொல்லிட்டு போகிறேன். கான்ஃபரன்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் அ பர்பஸ். அப்போ நான் ஜூஸில் வந்து அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அடுத்து ஆனந்தமய கோஷம், அதுதான் ஜூஸ். எங்கள் மருத்துவரில் நான் ஒரு லெக்சர் ஒன்று கொடுக்க ஒரு டாக்டர் சொன்னார் முருகானந்தம், சார் நீங்கள் அந்த ஜூஸை பற்றி சொன்னீங்க, அந்த ஜூஸில் வர அந்த இளநீருக்கு தானே ஆஸ்பத்திரியிலும் அது கிடக்கு, சரியா? ஆஸ்பத்திரியில் செவிளநீர் விற்கிறாங்க. என் சேலைன் இருக்குத்தானே செவிளநீர் விற்கிறாங்க. இயக்கம் அடிவடைக்க காட்டில் இருக்க சேலைன் கிடைக்காது. சேலையும் கிடைக்காட்டி டெம்லி செவிளநீர் தான் வெட்டி அகலை இன்ஃபியூஸ் பண்ணுற காயமடைஞ்ச பொடிகளுக்கு. ஏன்னா அந்த இளநீரில் இருக்கிற கம்போசிஷன், அந்த மினரல்ஸ், அந்த கம்போசிஷன், அந்த ஆட்டம் எங்களோட குருதியின் கம்போசிஷனோட ஏற்றுக்கொள்ளப்படும். அதே கம்போசிஷன் சரிதானே, அது எப்படி ஆக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் இருக்கு, அதே மாதிரி தான் அந்த குருதியின் அமைப்பு இருக்கு. அதான் ஜூஸ். கடைசி ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தமய கோஷம் ஜூஸ் என்னத்துக்கு நடக்கிறது? எங்களோட ஆபத்தான நேரங்களில் தேவை. கலியுகம் துவங்க கண்ணன் வெளியில் போகிறான், துவாகரன் வேண்டி கலியுகம் தொடங்க போகுது. கலியுகம் துவங்க போயிருக்க சொல்லிட்டு போகிறான். கலியுகம் தொடங்க போகுது, உத்தவா நீ துவாரா விட்டு வெளியில் போ, கடலில் ஆழப்போகுது, எல்லா சிக்னலையும் கொடுத்துட்டு போகிறான். கலியுகத்துக்கு என்ன டெபினிஷன்? இன்றைக்கு 5000 வருஷங்கள் தாண்டியது. அந்த டெபினிஷன் நேரம் பிப்ரவரி மாதம், மாசி மாதம் வரும்போது கும்பமேளா காலம், மாசி மாதம் இந்த அடுத்த 2 ஏகாதசி அடுத்த பௌர்ணமிக்கு வருகின்றது. அப்போ அந்த கலியுகத்தில் எல்லா கிரகங்களும் நான் சயின்ஸில் வாசிக்கிறேன், சூரியன்ல இருந்து இந்த 9 கிரகங்களும் ஒரே ரோட்டில் நின்றது. உங்களுக்கு தெரியும், சந்திர கிரகணம் என்றால் பூமி சந்திரன் மறைகிறது, சூரிய கிரகணம் என்றால் சூரியன் மறைகிறது. இந்த 9 கிரகங்களும் ஒரே லைனில் நடந்தது. இது நீ 4,30,000 பிறகு நடக்கும்போது ஒரு பெரிய சவுனம், கொரோனா வேற கொண்ட ஒரு கிரகணம் நடந்தது. ஒரு பையன் சொன்னான், சரியான சவுனம், வேறு 2 கிரகங்கள் இந்த லைனுக்கு வருது, பெரிய பிரச்சனை நடக்க போகுது. அதே மாதிரி இந்த 9 கிரகங்களும் பிறகு கலியுகம் துவங்கும்போது உடனே எல்லா முனிவர்களும் உங்களுடைய சித்தாந்தியர் பீடங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களோட ப்ராக்டிஸ் இல்லாட்டி அது வேலையும் இல்லை. எல்லா முனிவர்களும் சுதமுனியின் தலைமையில் நைமிசரணியம் பெனத்தில் ஒன்று கூடினார்கள். 5000க்கு மேற்பட்ட முனிவர்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடி கலியுகம் வரப்போகுது. கலியுகம் உங்களுக்கு தெரியும், கிளி தெரியும், வாழ்வெட்டு யாழ்ப்பாணத்தில் முந்தி இருந்ததா? 5000 வருடத்தில் வந்துடுது இரும்பு யுகம், தெரிந்தானே? அந்த 5000 வருடங்களுக்கு முன்பு அந்த நைமிசரண்யம் பெனத்தில் சுதமுனியின் தலைமையில் ஒன்று கூடுறாரு. ஒன்று கூடி அந்த கான்ஃபரன்ஸில் விட்ட ப்ரொசீடிங்ஸ் எங்கள்கிட்ட லைப்ரரியில் இருக்குது. 16-17 வால்யூம்ஸ் அந்த டிஸ்கஷனில் நடந்த வால்யூம். அது ஸ்ரீமத் பாகவதம் திருப்பி எடுத்துரைக்கப்பட்டது. கடைசி புராணம் ப்ரொசீடிங்ஸும் வந்தது. அவே இதில் அந்த முனிவர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் 4 பேர் தான் சொல்கிறோம், சனகர் சனாதனர் 2. இப்படி நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, இன்ஃபைனைட்லி பிக். ஆனால்
இந்த மாசம் சொல்லுவார், நான் கடைசியாக சொல்லிட்டு போறேன், ஒரு என்ன விஷயம் இலகுவானது இந்த உலகத்துக்கு. மென்சி மேரை ப்ளீஸ் பண்றதா கஷ்டம், பிள்ளைய ப்ளீஸ் பண்றதா கஷ்டம், குருவை ப்ளீஸ் பண்றதா கஷ்டம். குருவும் வாட்டி எடுப்பார், அசைன்மெண்ட் வேறு, மார்க்ஸ் போடுவார். என்ன விஷயம் இந்த உலகத்தில் சுலபம்? என்ன விஷயம் உலகத்தில் சுலபம்? இங்கே முக்தி அடைகிறது சுகம். எஸ், என்ன மாசம் சொல்லுவார், எஸ், என்ன பிரச்சனை? அவர் எப்போ உண்ட தலையில கை வச்சு கொண்டே இருக்கிறார். நீ ஒரு நாள் பிளஸிங் அவரை கேளாயன்னு. நான் சொந்துக்குழி பிரைஸ்களை பேசிக்கிறேன். எல்லாம் தொடங்கி முடிய மட்டும் ஒரே பிளஸிங்கை கேட்டுக்கொண்டே இருந்தார். பள்ளிக்கூடத்தை பிளஸ் பண்ணுங்க, என்ன இந்த பரிசல் கூட பிளஸ் பண்ணுங்க, சாப்பாட்டை பிளஸ் பண்ணுங்க, இப்படி பிளஸிங். உண்மையில பிளஸிங் இஸ் நாட் அ ப்ராப்ளம் என்று மாசம் சொல்லுவார். இறைவன் திருவடி எங்கள்ட கை எங்களோடய இருக்கிறார். கிருஷ்ணன் சொல்றான் கீதையில, ஈவன் த டார்க்கஸ்ட் மூமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஐ நெவர் லீவ் யூ. உன்னோடய நான் இருக்கிறேன். ஆத்மாவோட பரமாத்மா அப்படியே இருக்கு, பிரிஞ்சே இல்லை. பிளஸிங் இஸ் நாட் அ ப்ராப்ளம், பிளிஸ் இஸ் த ப்ராப்ளம். அதை அனுபவிக்காம இருக்கிறான். அதை அனுபவிக்காம இருக்கிற காரணம் இந்த மாயான்னு சொல்றாங்க. இதுக்கு எனக்கு கதைப்பாங்க, எனக்கு அது ஒன்றும் தெரியாது. ஆனால் அனுபவிக்கிறதுக்கு இந்த பிலோசபி இம்பார்ட்டன்ட். என்ன ஓனியங்களுக்கு சைவத்தான் வருது, இந்த மனித பிறவி ஒன்று தான் இந்த பிறப்பை வெட்டக்கூடிய ஒரே ஒரு இடம். எல்லாட்டும் திரும்பி பிறந்து கொண்டே இருக்கும். திருப்பியும் மனிதராக வரத்தான் வேணும். மலரவன் திருமாலவன் விருப்பெய்கிற இடம். இப்போ அந்த இடத்துல நாங்கள் இருந்து கொண்டு எங்கள்ட 12 பீடங்கள் எங்களுக்கு இருக்கு. அந்த பீடங்கள் எங்களுக்கு பௌதிய இருப்பு தாங்கிறதுக்கான பீடம் இருக்கு, எங்களுடைய வைத்திய பீடம் இருக்கு, மருத்துவ பீடம் இருக்கு, எத்தனையோ டெக்னாலஜி இருக்கு, சயின்ஸ் இருக்கு, என்ஜினியரிங் இருக்கு. உங்க எத்தனை என்ஜினியர்ஸ் இருக்கிறீங்க? இப்போ பாலச்சந்திரன் சைவத்தாந்தம் படிக்கிறான், சாஃப்ட்வேர் என்ஜினியர். எங்களுக்கு நாங்கள் தன்மாத்தம் பராத்தம் என்று சொல்வார். நாங்கள் எங்களை விடுதலை பெறுறதுக்கு சேர்ந்து கூடுமை தொண்டருடன் கூட்டி விடப்படுறதுக்கு இப்படியான மாநாடுகள் முக்கியம், கருத்து பரிமாற்றம் முக்கியம். இது ஆவண செய்யும் என்று மாசு சொல்லுவார். ஒரு சமுத்திரத்துக்குள்ள துளி இருக்கிறது புதினம் இல்லை. ஒரு சமுத்திரத்துக்குள்ள ஒரு நீர்த்துளி இருக்கிறது புதினம் இல்லை. எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுதான் இன்ஃபைனைட். ஒரு துளிக்குள்ள சமுத்திரம் இருக்கிறது, அது எனக்குள்ள சீவனே சிவன் என்று சொல்றது அதிசயம், ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப எங்களுக்கு தெரியும் சயின்ஸ்ல, எந்த ஒரு செல்லி எடுத்து, நான் எடின்பரோவில் படித்தேன், எடின்பரோவில் படிக்க டொலி வந்தது, ஒரு கலத்தை எடுத்து போட்டோ காப்பி பண்ணி டொலின்னு ஒரு ஆட்டி எடுத்தாச்சு. என்னே நான் போட்டோ காப்பி பண்ணலாம். வரக்க முன்னாங்க 3 மாசத்தை என்ன செய்யணும்னு யோசிக்கிறார். ஒரு செல்லி எடுத்து திருப்பி இன்னொரு 3 மாசம் உருவாக்குறேன். எஸ், அது மைக்கேல் ஜாக்சன் ட்ரை பண்ணேன். Dolly created from cloning one cell. அப்ப அந்த செல்லுக்குள்ள நான் இருக்கிறேன். சரிதானே? So within the ocean, a drop in the ocean is not the trivial thing. But ocean in the drop is non trivial. Is mysterious. அப்ப நீங்க சொல்ற பதி, பசு, பாசம், இந்த மூன்றும் எனக்குள்ளான் இருக்கு. பதியும் வெளியில இல்லை. இதுதான் தேரடாவுள்ள என்ற ஃபேமஸ் யோகசுவாமி சொன்னது. அவே உண்மையில நான் உண்மையில மாநாடுகாண்டி சிந்திக்கும் போது நான் சொன்னேன், பத்மநாயா நேற்று வந்தார், இந்த சந்திரதூரம் வந்தான், செல்லவன், என்னடா இந்த பூமியில எங்களுக்கு மிகவும் இலகுவானது, யாரை திருப்திப்படுத்துறதோ, இவன் எந்த பசியை திருப்திப்படுத்துறதோ, எந்த ஆசையை திருப்திப்படுத்துறதோ, ஒன்றுமே எல்லாமே கஷ்டம். அப்படிங்க தென்னவன் மாதிரி பத்திரி அடிச்சு போட்டு கொண்டு கொடுக்குறதோ, வாசிக்க பண்ணுறதோ, என்ன நேற்று தீர்மானம் எடுத்துக்கிறார்கள். கைலாவில் கோயிலுக்கு 25 வருடங்கள் திருமுருகன் சேர்த்த தலைமையில் குடமுழக்கு செய்கிறதுக்கு ஒரு தீர்மானம். வெரி குட். இதெல்லாம் கஷ்டம். அப்புறம் கடைசி நிறைவேற மட்டும் இப்படி டென்ஷன்ல நிற்கணும். ஆனால் முத்தி அடையிறது இந்த பிரச்சனை. ஏன் அதை சிக்கலாக்குறீங்க? ஐன்ஸ்டைன் சொல்லுவான், ட்ரூத் இஸ் சிம்பிள். If you talk about it, it becomes complicated. If you interpret it, it's complicated. அவன் சொன்ன மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் லெந்தியா இருந்தா உனக்கு அந்த விஷயம் விளங்கல, விளங்கினால் ஷார்ட் ப்ரூஃப்.
கணக்க கதைச்சு கணக்க லிட்ரேச்சர் வந்தால் யூ அவுட் ஆஃப் கண்டெக்ஸ். ட்ருத் இஸ் சிம்பிள். ஓகே, வாட் இஸ் த டெமினிஷன் ஃபார் காட்? இட்ஸ் நான் கடைசி ஆனந்தமய கோஷம் இது சொல்லுவாங்க. இங்கே 1000 தாமரை கோலோக தாமரைகள் எல்லாம் இருக்கு. இட்ஸ் ரிசர்வேர் ஆஃப் பிளஷர். பேரானந்தம், நித்தியானந்தம், பரமானந்தம் சொல்லுவாங்க. இந்த ஆனந்தத்துக்கு எத்தனை வகை வச்சிருக்கிறாங்க. ஸோ ஈஸ்வராவுக்கு எத்தனை ஈஸ்வரா வச்சுக்கிறாங்க. யோகேஸ்வரா, சர்வேஸ்வரா, பரமேஸ்வரா, காலேஸ்வரா, ஞானேஸ்வரா. ஈஸ்வராக்கள் எத்தனை ஈஸ்வரா வச்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எந்த ஈஸ்வரான்னு வேண்டாம். இந்த ஆனந்தம் ரிசர்வயர், அதில் வளம் இறைவன். அங்கே போகாமல் அந்த பதத்தை நாங்கள் எடுக்கலாது. வே டு ஃபைண்ட் ஹிம். அடுத்தது அவன் எங்கே கண்டுபிடிக்கிறது? உங்கள்கிட்ட இல்லை. இது உணர்வு மிஷின் எனக்குள்ள. ஃபைண்ட் ஹிம் வித்தின் அவர் செல்ஃப்.